வணக்கம். 2026 புது வருடம் பிறக்க போது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய திருப்பு முனை அமைய போது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு நபரை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களை நம்பி வாக்களித்தது போல இந்த முறை விஜய் அவர்களை நம்பி ஒட்டுமொத்த தமிழகமும் வாக்களிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் அதற்குரிய தீர்ப்பு வரும். இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு நடிகருடைய கட்சியாக இருந்த போது அனைவரும் நடிகருடைய கட்சி என்று விமர்சித்த போது அனைவருமே அவர் ஒரு நடிகர் பின்னாடி செல்லுகின்ற கூட்டம் என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பணி களப்பலி செய்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் தமிழகம் எங்கும் பல நலத்திட்ட உதவிகளை தன்னுடைய சொந்த பணத்துல பாக்கெட்ல இருந்து எடுத்து காசு எடுத்து கொடுத்திருக்காங்க. திமுக அதிமுக மாதிரி அவங்க அப்பா வீட்டு காசையோ இல்ல மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசையோ எடுத்து கொடுக்கல. இப்படி இருக்க இந்த தொண்டர்கள், இந்த அடிமட்ட தொண்டர்கள், ஆட்டோ ஓட்டுறவர், பெயிண்ட் அடிக்கிறவர், இந்த மாதிரி ஒவ்வொரு கூலி வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்களாக விஜய் அவர்களுடைய தலைமையில இந்த எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் அனைத்துமே இன்னைக்கு விஜய் அவர்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒன்று அன்புமணி வரலாம், இல்லைன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வரலாம். இந்த மாதிரி பல பேர் இன்னும் இந்த கட்சியை நோக்கி வர காத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா கள நிலவரமுமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு 2026 பிறக்க போகுது. ஸோ இறைவன் அருளால நம்ம ஒரு புதிய ஆட்சி, புதிய அரசியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வர போறோம். 2019-20 காலகட்டத்தில் ரஜினி ஒரு வரல அரசியலுக்கு. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொன்னார், அது என் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை, இது ஒரு அரசியல் மாற்றம்னு சொன்னார். ஆனால் அவரால் அதை கொடுக்க முடியல. ஆனால் விஜய் அவர்கள் இந்த 2026 அதை நமக்கு கொடுத்துருக்காரு, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. மக்கள் அவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் கழக தோழர்கள் எல்லாருமே தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்ஸ்டால நிறைய போட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இனிமேல் யூடியூப் சேனல்லையுமே என்னுடைய வீடியோக்கள் அதிகமாக வரும். என்னுடைய வீடியோ